வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொளியில் நம்ம டோபாலஜி டெஃபினேஷனும் அதற்கான சில எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி நான் எம்டி செட் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பி ஆஃப் எக்ஸ். P of x na நம்மளுக்கு என்னன்னு தெரியும், power set of x, the collection of all subset of x, the collection of all subset of x. சரிங்களா? இப்போ டவ் அப்படின்ற ஒன்று நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் கலெக்ஷன் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். டவுன்றது, அதாவது டவுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த சப்செட்ஸை, இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸை தான் நம்ம டோபாலஜியா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 3 ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட்டுன்னு சொன்னேன். எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கமா பி கமா சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பவர் செட் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பை கட்டாயமாக இருக்கும் பவர் செட்டில். அதே மாதிரி சிங்கிள் எலமெண்ட்ஸ்லாம் முதல்ல எழுதிக்கிறோம், பி சி. அதுக்கடுத்து டபுள் எலமெண்ட்ஸ் ஏபி, அதுக்கடுத்து பிசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஏ, அதுக்கடுத்து என்டையர் செட் எக்ஸ். அப்படி இல்லைன்னா ஏபிசின்னு எழுதிக்கலாம், அது நம்ம விருப்பம். ஏ கமா பி கமா சி இப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு பவர் செட், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த டவுன்றது என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்செட், இந்த கலெக்ஷன், இதுக்குள்ளே ஏதோ ஒரு கலெக்ஷனை நம்ம சப் கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம டோபாலஜியை டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டோபாலஜி ஆன் எ செட் எக்ஸ், எக்ஸ்ன்ற செட் எடுத்துக்கிறோம். அதில் டவுன்றதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் எ கலெக்ஷன் டவ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முதல்ல அந்த டவுக்குள்ள பை அண்ட் எக்ஸ் ஆர் இன் டவ், அதாவது எம்டி செட்டும் இருக்கணும், என்டையர் செட்டும் இருக்கணும். இது ரெண்டும் டவுக்குள்ளே இருந்தால் தான் முதல் அந்த டவ் எ கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் எக்ஸை நம்ம டோபாலஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எனி சப் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அதை நம்ம யூனியன் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்ஸும், அந்த எலமெண்ட் எதில் இருக்கணும், டவுல இருக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ A1 A2 எக்ஸெட்ரா இப்படி எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு டவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இம்ப்ளைஸ் யூனியன் ஆஃப் ஏ, யூனியன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to infinity AI இஸ் பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து A1 A2 அப்படின்னு நம்ம 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் டவுல. அப்போ A1 திஸ் இம்ப்ளைஸ் A1 இன்டர்செக்ஷன் A2 பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கணும். சரிங்களா? ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்டர்செக்ஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஃபைனைட் சப் கலெக்ஷன் தான் நம்ம இங்கே சொல்லணும். இங்கே எனி சப் கலெக்ஷன், இங்கே எனி, இங்கே வந்து ஃபைனைட்ன்ற வார்த்தை முக்கியம். ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். அதாவது இப்போ இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறான். அப்போ I ஈக்குவல் டு, இப்போ எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. A1 X to AN அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எப்படி இருக்கணும், இன்டர்செக்ட் I ஈக்குவல் டு 1 to N AI பிலாங்ஸ் டு என்னவா இருக்கணும், டவ். இந்த AN பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கணும். அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷனும் எதுக்குள்ளே இருக்கணும், டவுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, நாம் அந்த செட்டை, நம்ம அந்த டவ் அப்படின்ற கலெக்ஷன் எடுத்துட்டோம் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோபாலஜின்னு சொல்கிறோம். அப்போது இப்போ நம்ம டவ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது டோபாலஜியாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு செட்டு எடுத்துக்கிட்டோம் எக்ஸு, அப்புறம் இந்த டவ், இந்த ரெண்டுத்தையும் வச்சு இருக்கக்கூடிய பேரை நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எ செட் எக்ஸ் ஃபார் விச் எ டோபாலஜி டவ் ஹஸ் பீன் ஸ்பெசிஃபைட் இஸ் கால்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். சரிங்களா? இதுதான் டெஃபினேஷன். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ the following classes of subsets of X A B C D E
இப்போ எக்ஸ்ன்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்கு. இப்போ டவ் ஒன் அப்படின்ற சப் கலெக்ஷன் அல்லது கிளாஸஸ் ஆஃப் சப்செட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது டோபாலஜியா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். முதல்ல எடுத்த உடனே நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பை உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பையும் எக்ஸும். அப்போ பையும் எக்ஸும் உள்ள இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. பை கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ். அப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன? ஏதோ 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இல்ல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இங்க ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம ஃபைனைட் யூனியன் தான் நம்ம பண்ண முடியும். அப்ப இங்க எடுத்துக்கிறோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா எந்த 2 எலமெண்ட் எடுத்து யூனியன் பண்ணாலும் அந்த யூனியன்ல கிடைக்கக்கூடிய எலிமெண்ட் இந்த டவுலயே இருந்துச்சுன்னா அப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப ஏவையும் இந்த சிடியும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஏவையும் சிடியும் நான் எடுத்து யூனியன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசிடி. அப்ப இது உள்ள இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நான் சிடியையும் ஏசிடியையும் எடுத்து ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணல, யூனியன் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏசிடியே தான் கிடைக்கும். அப்போ அதுவும் நம்மளுக்கு டவுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இதையும் நான் எடுத்து ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடிஇ அப்படின்னு வரும். அப்ப ஏபிசிடி அதாவது ஏசிடி இத நான் என்ன பண்றேன்? யூனியன் பிசிடிஇ. இதை யூனியன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது ஏபிசிடிஇ. அதாவது ஹோல் செட் எக்ஸ். அப்போ இதுவும் கிடைச்சிருக்கு. அப்போ இது எங்க கிடைக்குது? இந்த ஹோல் செட் எக்ஸ். அப்போ பாருங்க எதை எடுத்து யூனியன் பண்ணாலும் இந்த டவுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். சரிங்களா? 2 செட் எடுத்து இன்டர்செக்ட் பண்ண போறோம். நம்ம இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எலமெண்ட் டவுலியே இருந்துருச்சுன்னா நம்ம உடனே என்ன சொல்ல போறோம்? எல்லாத்துக்கும் செக் பண்ணணும் அப்படி. சரிங்களா? அப்போ நம்ம இந்த டவ்வை நம்ம டோபாலஜின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ஜென்ரலாவே இன்டர்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பை இன்டர்செக்ட் எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு பை தான் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் இன்டர்செக்ட் ஏதோ ஒரு எலமெண்ட் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா இந்த ஏ எலமெண்ட் மட்டும் தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இதனால இந்த பையும் எக்ஸையும் வச்சு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ரெண்டையும் நான் எடுத்து இன்டர்செக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏவையும் சிடியையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது இது காமன் எலமெண்ட் இல்லை. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பை தான் கிடைக்கும். சரிங்களா? அது பிலாங்ஸ் டு டவ். சரி, ஓகே. அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? சிடியையும் ஏசிடியும் எடுத்து இன்டர்செக்ட் பண்றேன். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது சிடி. அப்ப அதுவும் டவுக்குள்ள இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ ஏசிடியும் பிசிடியும் எடுத்து இன்டர்செக்ட் பண்றேன். அப்ப எனக்கு இதுல காமன் எலமெண்ட் இன்டர்செக்ட் பண்ணும்போது சியும் டியும் தான் இருக்குது. அதுவும் இங்க இருக்கு. புரியுதுங்களா? அதுவும் டவுக்குள்ள இருக்கு. அப்போ 3 ப்ராப்பர்ட்டியும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் டவ் ஒன் இஸ் டோபாலஜி. டவ்ன்றது என்னது? நம்மளுக்கு டோபாலஜி இஸ் ஏ டோபாலஜி. அதே மாதிரி செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி சப் கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிளாஸஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆர் சப் கலெக்ஷன் ஆஃப் பவர் செட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ நாம இங்க எடுத்துக்கும் பொழுது இங்க என்ன இருக்கு? நம்ம முதல் வந்து செக் பண்ணோம். முதல் ப்ராப்பர்ட்டி ஒன்னை நம்ம பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி ஒன் என்ன இருக்கு? பை கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ். அதாவது டவ் டூ. நேரத்தில் டவுன்றது நம்ம டவ் டூன்னு வச்சுக்கிறோம். டோபாலஜில இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னது? 2 யூனியன் அல்லது இன்ஃபினைட் யூனியன். நம்ம 2 எடுத்து யூனியன் பண்ணிக்கலாம். இது ஃபைனைட் செட்ன்றதுனால இது ரெண்டையும் நான் எடுத்து யூனியன் பண்ணும்போது ஏசிடியை யூனியன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி. ஏ யூனியன் சிடி. அப்போ ஏசிடின்னு கிடைச்சிச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதையும் நான் யூனியன் பண்றேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது ஏ பி சி டி அப்படின்னு கிடைக்குது. இந்த ஏபிசிடி எதுல இல்ல? இதுல இல்ல. அதாவது ஏசிடியும் யூனியன் பிசிடியும் யூனியன் பண்றோம். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது ஏபிசிடி. இது எதுல இல்ல? இந்த டவுல இல்ல. அதனால இது என்ன கிடையாது? டோபாலஜி கிடையாது. அப்ப டவ் டூ இஸ் நாட் ஏ டோபாலஜி. சரிங்களா? அதே மாதிரி இப்போ தேர்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலயும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன? பையும் இருக்கு, எக்ஸும் என்ன இருக்கு? செட்டுக்குள்ள டவுக்குள்ள இருக்கு. அதாவது டவ் 3க்குள்ள இருக்கு.
டோபாலஜியில் இருக்கு. சரி, ஓகே. செகண்டு, டோபாலஜின்னு சொல்ல முடியாது, டவ் தான். இந்த இதை சாட்டிஸ்ஃபை 3 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம டோபாலஜின்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ டோபாலஜி கிடையாது, டவ் தான். சரி, பையும் எக்ஸும் டோபாலஜி இந்த டவுக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்து நான் 2 எலமெண்ட் ஏவையும் சிடியும் யூனியன் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ஏசிடி கிடைக்குது. இப்போ ஏசிடியும் சிடியும் யூனியன் பண்ணா அதே ஏசிடி தான் கிடைக்கும். அதனால நம்ம இதை பார்க்கல. இப்போ ஏசிடியும் ஏபிடியும் ஏபிடியும் யூனியன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். அப்போ யூனியன் இருக்கு. அப்போ என்ன இருக்கு? யூனியன் இருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி போறோம். சரிங்களா? தேர்ட் ப்ராப்பர்ட்டியில ஏ இன்டர்செக்ட் சிடினா நம்மளுக்கு பை தான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ட் சிடினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பை கிடைக்கும். இது இன்டர்செக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? பை கிடைச்சிரும். அதே மாதிரி சிடி இன்டர்செக்ட் ஏசிடினாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிடி தான் கிடைக்கும். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்? ஏசிடி இன்டர்செக்ட் ஏபிடி பார்க்க போறோம். அப்போ ஏசிடி இன்டர்செக்ட் ஏபிடி அப்படின்னா இப்போ இதுல எது இன்டர்செக்ட் ஆகுது? ஏடின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஏடி. இது எதுல இல்ல? அதாவது ஏசிடி இன்டர்செக்ட் ஏபிடிஇ இதை இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது ஏடி. இது எதுல இல்ல? டவுல இல்ல. அப்போ இது டவ் 3 என்ன கிடையாது? நாட் ஏ டோபாலஜி. புரியுதுங்களா? இதுதான் டோபாலஜி. எப்படி இது டோபாலஜியா டோபாலஜி இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? டோபாலஜிக்கான டெஃபினேஷன் பார்த்தோம், டோபாலஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சரிங்களா? நன்றிங்க.